ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ல ஒரு மெயினான டாபிக் பொசிஷன். பொசிஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, பொசிஷனில் எத்தனை டைப் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஒரு பொசிஷன் டைப் இருக்கு. அடுத்து செகண்ட் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னு ஒரு டைப் இருக்கு. தேர்ட் அப்சல்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபோர்த்து ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று இருக்கு. ஃபிஃப்த்து ஸ்டிக்கின்னு ஒன்று இருக்கு. பொசிஷனில் 5 டைப் இருக்கு. இது 5 டைப்பையும் ஒன்றா ஒவ்வொரு எக்ஸாம்பிளோடி பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு div tag கிரியேட் பண்ணி இந்த div tagக்கு கிளாஸ் பேரண்ட்னு கொடுப்பேன். அடுத்து ஒரு div tag அதுக்கு நான் சைல்டுன்னு கொடுப்பேன். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிட்டேன். நான் இதை ரன் பண்ணுவேன். காப்பி பார்த்து கொடுத்து ப்ரௌசரில் ரன் பண்ணியாச்சு. ஓகே, அவுட்புட் எதுவுமே வரல, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த பேரண்ட்டை கால் பண்ணி இந்த பேரண்ட்டுக்கு நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். இப்போ நான் இதுக்கு வித்து ஒரு 300 பிக்சல் கொடுக்கேன். ஹைட் ஒரு 300 பிக்சல் கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு கொடுங்க. ஓகே, நான் இப்போ இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன். அதே மாதிரி சைல்டுக்கும் ஒரு டிசைன் கொடுங்க. டாட் சைல்டு வித் 100 கொடுங்க. அதே மாதிரி ஹைட் 100 கொடுங்க. பேக்ரவுண்ட் ஒரு எல்லோ கலர் ஆக்கி. இதே நான் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணோன்னே எனக்கு அந்த க்ரீனுக்கு கீழே வந்துட்டு. இதே மாதிரி நான் இப்போ ஒரு H1 டேக் போட்டு ஹலோ வேர்ல்டு கொடுங்க. ஹலோ வேர்ல்டு கொடுத்தாலும் ரன் பண்ணி அதுவும் இதுக்கு கீழே தான் வருது. இப்போ இது ஏன் இப்படி கீழே கீழே வருதுன்னா, டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் ஒரு பொசிஷன் ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரௌசரில் எது ரைட் பண்ணாலும் அது கீழே கீழே வருது. இப்போ நான் இதில் ஒரு பேரண்ட் டேக் பி டேக் கிரியேட் பண்ணி பி டேக்கில் ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சு கொடுத்து சேவ் பண்ணனா இதுவும் அதுக்கு கீழே கீழே வரும். நீங்கள் ப்ரௌசரில் எது கோட் HTML கோட் பண்ணாலும் அது கீழே கீழே தான் வரும். ஏன்னா ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக சிஎஸ்எஸ் அந்த டேக்கு ஸ்டாட்டிக்னு தான் இருக்கும். இதுதான் பொசிஷன் ஸ்டாட்டிக்ங்கிறது. இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ்னா என்னன்னு பார்ப்போம். பேரண்ட்டுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுப்பேன். ரிலேட்டிவ்னு கொடுத்து சேவ் பண்ணனா எதுவுமே ஆகலை, அது அப்படியே தான் இருக்கு. இப்போ லெஃப்ட் ஒரு 50 பிக்சல் கொடுங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணனா எனக்கு லெஃப்ட், அதாவது ப்ரௌசரில் அந்த பாடி ஓவரால் டாக்குமெண்ட்டில் இது டாப்பில் இருக்குது நான் கொடுத்த அந்த க்ரீன். இப்போ இது லெஃப்ட் 50 பிக்சல் வந்திருக்கு. நீங்கள் இப்போ இது கேட்கலாம், மார்ஜின்லேயே பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இப்போ நான் இது லெஃப்ட் 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இது டாப் 50 பிக்சல் கொடுக்கேன். டாப் 50 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுது, ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வந்த மாதிரி இருக்கு. இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ். பொசிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று. இப்போ இதே இது நான் மார்ஜினில் கொடுக்கேன்னு வைங்களேன், டாப்னு கொடுத்து 50 பிக்சல் கொடுத்து நான் இப்போ இது சேவ் பண்ணுங்க. பொசிஷனில் எப்படி வந்திருக்கு, கீழே இருக்க எல்லோ டிவ், அதாவது சைல்டு டிவ்வுக்கு மேலே இந்த பேரண்ட் ஓவர்ஃப்ளோ, அதாவது ஏறி இருக்கு. இதுக்கு மேலே இது ஏறி இருக்கு, ஒரு லேயருக்கு மேலே இன்னொன்று. இப்போ நான் இது மார்ஜின் டாப் கொடுத்த உடனே என்ன நடக்கும் பாருங்க. மார்ஜின் டாப் கொடுத்தேன்னா லெஃப்ட்லேருந்து 50 பிக்சல் வந்திருக்கு. மார்ஜின் டாப் கொடுத்தோன்னா மார்ஜின் டாப்லேருந்து 50 பிக்சல் வந்திருக்கு. அந்த எல்லோ அப்படி தான் இருக்குது. கீழே உள்ள கண்டென்ட்லாம் கீழே வந்திருக்கே தவிர எதுவும் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் ஓவர்ஃப்ளோ ஆகலை. இதனால தான் நாம் பொசிஷன் யூஸ் பண்ணும்போது டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் இந்த 4ஐயும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இப்படி ஆகிட்டு. ஓகே, இது பொசிஷன் ரிலேட்டிவ். பொசிஷன் அப்சல்யூட்னா என்னன்னு பார்ப்போம். மூணாவது இருக்க பொசிஷன் அப்சல்யூட்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி
இதுக்கு நான் எல்லாத்துக்கும் தூக்கிட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கீழே இருக்க எல்லோ டிவ்வுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்து நான் சேவ் பண்ணனா என்ன நடக்கு? நான் லெஃப்ட் கொடுக்கல, ரைட்டு கொடுக்கல, பாட்டம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனால் நான் பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தோன்னே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹலோ வேர்ல்டும் பீட்டாவுக்கும் மேலேயும் அது ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. அப்படின்னா அதுக்கு மேலே ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ் கொடுத்து நம்ம அது டாப்பு கொடுத்தனால என்னாச்சு? டாப்பு 50 பிக்சல் கொடுத்தனால கீழே இருந்த எல்லோக்கு மேலே அது ஓவர்ஃப்ளோ ஏறி இருக்கு. இப்போ நம்ம பொசிஷன் அப்சல்யூட்னா நம்ம டாப்பு லெஃப்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அது கீழே உள்ள கண்டென்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. இதுதான் பொசிஷன் அப்சல்யூட். இப்போ நீங்க பார்த்தீங்க, கீழ இருக்க கண்டென்ட்க்கு மேல ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. நம்ம லெஃப்ட், ரைட் எதுவுமே குடுக்கல. இப்போ நான் இதுல லெஃப்ட் 50 பிக்சல் குடுக்கேன். இப்போ நான் இத ரன் பண்ணி காட்டுறேன். 50 பிக்சல் வந்துட்டு. அதே மாரி டாப் ஒரு 50 பிக்சல் குடுக்கேன். 50 பிக்சல் குடுத்து நான் சேவ் பண்ணுவேன். என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடந்தது? அது இருந்தது கீழ, கிரீனுக்கு கீழ இருந்தது. நான் இப்போ டாப் 50 பிக்சல் குடுத்தோன்னே, நீங்க என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, கிரீன்ல இருந்து 50 பிக்சல் எடுக்கும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா அது அப்படி எடுக்காது. பொசிஷன் அப்சல்யூட்ட பொறுத்தவரைக்கும், அந்த ஓவரால் பாடி கன்டென்ட் மொத்த கன்டென்ட் அதாவது இந்த டாக்குமெண்ட்ல இருக்க பாடியில இருந்து எங்க வேணாலும் அது போகும். மூவ் ஆகும். அது இதுதான், அதுதான்னு கிடையாது. பொசிஷன் அப்சல்யூட்ட பொறுத்தவரைக்கும், அது அங்க, இங்கன்னு எல்லா இடமுமே போகும். நான் இப்ப இது ஒரு டாப் குடுத்தேன் பதிலா பாட்டம் குடுக்கேன். பாட்டம் 50 பிக்சல் குடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்ப இத பாருங்க. கீழ போயிட்டு. கீழ அதாவது கீழ இருக்க கன்டென்ட்ல இருந்து பாடி டேக்ல 50 பிக்சல் கேப்ல மேல நிக்கி. லெஃப்ட் 50 பிக்சல் குடுத்தனால லெஃப்ட்டுக்கும் பாட்டமுக்கும் 50, 50 எடுத்து இப்படி நிக்கி. இந்த பொசிஷன் அப்சல்யூட்ட வச்சு நம்ம நெறைய பண்ணலாம். அதுக்கு அத என்ன பண்ணணும்னா, இப்படி ஓவரால் டாக்குமெண்ட் அது ஆக்குபை பண்ணாம, அதுக்கு பர்ட்டிகுலரா ஒரு டிவ் குடுத்து, நீ இதுல மட்டும் தான் வொர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லதுக்கு தான் பொசிஷன் ரிலேட்டிவ் நமக்கு தேவைப்படும். அப்போ இது சைல்டு, இது பேரண்ட். இந்த கிரீன் பேரண்ட், எல்லோ சைல்டு. இப்ப எனக்கு அது கிரீனுக்கு உள்ள வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் கிரீனுக்கு குடுக்கணும். கிரீனுக்கு குடுத்துட்டு, எல்லோவுக்கு பொசிஷன் அப்சல்யூட் குடுக்கணும். அதாவது இப்போ இது பேரண்ட் இல்ல. ஏன்னு சொல்லுங்க? நாம அந்த சைல்ட இந்த டிவ்வுக்குள்ளேயே போடல. அப்போ கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து நான் இப்ப இது இந்த டிவ்வுக்குள்ள போட்டேன். இப்போ இது பேரண்ட், இது சைல்டு. இப்போ நான் சிஎஸ்எஸ்ல அதே மாரி பேரண்ட்க்கு என்ன குடுத்துருக்கேன்? பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். சைல்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் குடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்துட்டு. இப்போ நான் லெஃப்ட், பாட்டம் குடுத்துருக்கோம். நான் இப்போ ரைட் குடுக்கேன். பாட்டம் 50 பிக்சல் இருக்குட்டு, ரைட் 0 என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னாச்சு? பாட்டம் 50 பிக்சல் இருக்கு. ரைட்ல போயிட்டு. அதாவது அந்த பாக்ஸுக்குள்ள தான் அந்த சைல்டு நிக்கி. வேற எங்கேயுமே இந்த டாக்குமெண்ட் வெளிய எங்கேயுமே வரல. இது பாக்ஸுக்குள்ள நிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவ் குடுத்து, சைல்டுக்கு அப்சல்யூட் குடுத்தோம். இப்படி யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். இது எப்படின்னா, நம்ம இப்ப அந்த பேரண்ட்டுக்குள்ள தான் அந்த சைல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லதுக்கு தான் பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்து, சைல்டுக்கு அப்சல்யூட் குடுப்போம். அடுத்ததா ஃபிக்ஸ்டுன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் தூக்கி விடுறேன். சைல்டு அப்சல்யூட்டுக்கு பதிலா ஃபிக்ஸ்டுன்னு வைங்க. ஃபிக்ஸ்டுன்னு வச்சுட்டு, இதுல இருக்க கன்டென்ட்ட ஹலோ வேர்ல்டு கன்டென்ட்ட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா, அது ஃபுல்லா வந்துட்டு. எதுக்குன்னா, இத நான் காணிச்சு தரேன். எதுக்கு இப்படி பண்ணேன்னா, இப்போ ஃபிக்ஸ்டுன்னா ஒண்ணும் இல்ல. நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணனாலும், அது அங்கேயே தான் இருக்கும். நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணாலும், அது அங்கேயே தான் இருக்கும். எங்கேயும் போகாது. இப்போ நான் ஃபிக்ஸ்டு குடுத்து, லெஃப்ட் 50 பிக்சல் குடுக்கேன்னா, லெஃப்ட் வந்துட்டும், அது அப்படியே தான் இருக்கும். அதாவது அந்த பேருக்கு ஏத்த மாரி அது ஃபிக்ஸ்டாவே இருக்கும். அது எங்கேயுமே மூவ் ஆகாது. இதான் பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஸ்டிக்கினா என்னன்னு பார்ப்போம். ஸ்டிக்கியும் பொசிஷன் ஃபிக்ஸ்டே மாரி தான். அதுக்கு நான் இந்த H1 டேக் பதிலா, இதில நான் என்னன்னா, ஒரு டிவ் டேக் எக்ஸ்ட்ரா போடுவேன். டிவ் டேக் போட்டு, அதுக்கு ஸ்டிக்கின்னு நேம் வைக்கேன். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம்.
ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டு நான் அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டு கலர் பிளாக்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுக்கணுங்களா. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன். எனக்கு ஸ்டிக்கி வந்துட்டு. எனக்கு வித்து இவ்வளோ வேண்டாம், அதுக்கு நான் வித்து ஒரு 100 பிக்சலுக்கு. ஸ்டிக்கினா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதில் பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்து அதுக்கு பிறகு டாப் ஒரு 50 பிக்சல் கொடுக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி எந்த சேஞ்சும் வரல. ஸ்டிக்கினா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் பொசிஷன் ஃபிக்ஸ்டே மாதிரி தான். இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணேன், அந்த கண்டென்ட் அப்படியே தான் நிற்கி. ஆனால் நான் ஸ்க்ரோல் பண்ண இல்லை ஸ்க்ரோல் ஆகுது. அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டே மாதிரி தான் நிற்கி. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யுன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டே மாதிரி நிற்கலை. நான் கொடுத்த மாதிரியே வித்து 100 பிக்சல் பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்து டாப் 50 பிக்சல் கொடு. அதாவது 50 பிக்சல் வந்த உடனே அதை அப்படியே நிற்கி. ஸ்க்ரோல் பண்ண அப்படியே நிற்கி. அதாவது பொசிஷன் ஃபிக்ஸ்டே மாதிரி தான். ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நேவ் பாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது அது அப்படியே நிற்கும், மற்ற மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். நான் டாப் 50 பிக்சல் கொடுத்தனால ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படி நிற்கும். இது ஸ்டிக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் சைடில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இது மைண்டில் நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே, பாய்.